Hi friends, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு ஒரு புது டாபிக் தான். நம்ம சிலபஸ்ல aptitude and mental ability அப்படிங்கற ஒரு டாபிக் இருக்கு இல்லீங்களா? அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகே. சோ அதுல aptitude அப்படினு பார்த்தோம்னா aptitude எவ்வளவு क्वेश्चंस னு சொல்லிருக்காங்க 15 questions and reasoning அப்படினு பார்த்தோம்னா 10 questions. So total 25 questions வந்து நமக்கு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ அதுல கட்டாயமா 25 out of 25 நம்ம வாங்கி தான் ஆகணும். வேற சாய்ஸே இல்ல. and அதுலயும் ரீசனிங் பார்த்தோம்னா பழைய சிலபஸ் படி பார்த்தோம்னா 5 questions ஆ கேட்பாங்க. இப்போ 10 questions கேக்குறாங்க. ஓகே. சோ 10 questions கேக்குறாங்களே அதோட சிலபஸ் என்ன அப்படினு பார்த்திருப்பீங்கன்னா ஆல்ரெடி நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒரு டைம் நான் சொல்லிறேன் and ஒவ்வொரு கிளாஸ்லயுமே நான் அத பத்தி சொல்லிறேன். ஓகேங்களா? லாஜிக்கல் ரீசனிங், puzzles, dice, visual reasoning, alphanumeric, number series. ஓகேங்களா? ஸோ இந்த 6 டாபிக் இருக்குங்க. இந்த 6 டாப்பிக்ல பார்த்தோம்னா சின்னதாக 6 டாபிக் தானே அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் இப்போ லாஜிக்கல் ரீசனிங் எடுத்தோம்னா அது வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்குது. அதே போல் பசில்ஸ் அப்படின்னா அதுலேயும் வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா பார்க்க மாதிரி இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியானதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரீசனிங்கில் டோட்டல் 10 கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு டைஸ். டைஸ் அப்படின்னா பகடைகள். ஓகேங்களா? ஸோ பகடைகள் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க இன்ட்ரோடக்ஷன் போகலாம். ஓகே. ஸோ டைஸ் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஸோ ஒரு க்யூப் ஷேப்பில் இருக்கும். கனசதுரம் அப்படின்னு சொல்லுவோமா, கியூபிக் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, கனசதுரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த டைஸோட ஃபேஸஸ் முகங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா டைஸோட ஃபேஸஸ் முகங்கள் பார்த்தோம்னா 6 முகங்கள். ஓகேங்களா? ஸோ 1 மேலே 1 அப்படின்னா டாப் 1னா பாட்டம் வந்து 2, சைடு 3, 2 சைடு இருக்கா, இது ரெண்டும் ஆப்போசிட் 3 4. ஸோ இந்த ஃப்ரண்ட்டும் ஒன்று இருக்குது, பேக் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ 5 6. ஸோ முகங்கள் வந்து 6 முகங்கள். ஆனால் நம்மளுக்கு கொஷனில் எப்படி கேட்பாங்கன்னா 3 முகங்கள் மட்டும்தான் கொடுத்து கேட்பாங்க. ஓகேவா? 3 ஃபேஸஸ் தான் கொடுப்பாங்க. மீதி 3 ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆப்போசிட்டாக மாறிடும். அதுதான் எது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே. அண்ட் கியூபோட ஃபேஸஸ் முகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 6 முகங்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? இதோட கார்னர், இந்த கியூபோட கார்னர் எத்தனை? கார்னர் அப்படின்னா மூளைப்பகுதி, மூளைப்பகுதி அப்படின்னு சொல்லுவோமா? ஓகேங்களா? ஸோ அந்த மூளைப்பகுதி எத்தனை இருக்குங்க? 8 இருக்குது. ஓகேங்களா? என்னென்ன? 1 2 3 4 5 6. ஓகேவா? 7 8. இருங்க, இந்த சைடு நான் போட்டு காட்டுறேன். ஓகே. 1 2 3 4. ஓகேவா? 5 6 7 8. ஸோ மூளைப்பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 8 இருக்குது. அதே போல் விளிம்பு பகுதி எட்ஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 12 எட்ஜ் இருக்குங்க. 12 எட்ஜு. எது எது அந்த 12 எட்ஜு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு எட்ஜு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேங்களா? எட்ஜஸ் எத்தனை இருக்குங்க? விளிம்பு பகுதி 12 இருக்குது. ஸோ இது கியூபோட ஒரு இன்ட்ரொடக்ஷன். இந்த கியூபில் நம்ம டைஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த டைஸில் நம்மளுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அண்ட் அதே போல் இந்த கியூபை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது ஓப்பன் டைஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கங்க. ஓகேங்களா? இப்படி இருக்கும். ஓகேவா?
1 2 3 4 5 6 ஒரு கியூப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும்னா எப்படி வேணாலும் அவங்க ஷேப் பண்ணி கொடுப்பாங்க. இது ஓப்பன் டைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதாங்க, இப்படி தான் கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. என்னென்னு பார்க்கலாம். ஓகே, டைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் டைஸ் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த 2 டைப்ஸ் ஆஃப் டைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாண்டர்ட் டைஸ், ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னா நிலையான பகடை, அண்ட் அதே போல் ஜென்ரல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் டைஸ் பொதுவான பகடை. ஓகேங்களா? ஜென்ரல் டைஸ், ஸ்டாண்டர்ட் டைஸ், நிலையான பகடை, பொதுவான பகடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகேங்களா, சம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்க்கலாம். சம் ஆஃப் opposite faces is 7. அதாவது எதிரெதிர் பக்கங்களின் இல்லைனா முகங்களின் கூடுதல் 7. எதிரெதிர் முகங்களின் கூடுதல் 7. எடுத்துக்காட்டு என்னங்க, நம்மளுக்கு வந்து 6 இதுதான் ஃபேஸஸ் தான் இருக்குன்னு பார்த்துருப்போமா. ஸோ 6ஓட 1 ப்ளஸ் பண்ணோம்னா எத்தனை வருது? 7. அதே போல் 5ஓட 2 ப்ளஸ் பண்ணோம்னா 7. அதே போல் 4ஓட 3 ப்ளஸ் பண்ணோம்னா 7. ஓகேங்களா? எதிரெதிர் முகங்களின் கூடுதல், எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 6 + 1 7, 5 + 2 7, 4 + 3 7. ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட் தான் ஜென்ரல் டைஸ் அப்படின்னு சொல்லுவோம், பொதுவான பகடை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பொதுவான பகடைனா, அருகில் இருக்கும் முகங்கள், அருகில் இருக்கும் அருகில் இருக்கும் பக்கங்களின் கூடுதல். ஓகேங்களா? அருகில் இருக்கும் பக்கம் அல்லது முகங்களின் கூடுதல். அதாவது இங்கிலீஷில் அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ஜசன்ட் ஃபேஸஸ் இஸ் 7. அட்ஜசன்ட் ஃபேஸஸ் இஸ் 7. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த மாதிரி தானே நம்மளுக்கு டைஸ் கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம் கொஷினில். 4 3 1 இப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 4 + 3 இதுவும் ஒரு ஃபேஸ், இதோட பக்கத்து ஃபேஸே இதுவா. ஸோ 4 + 3. சப்போஸ் இங்கே 3 கொடுத்துருக்காங்க, மேலே 3 கொடுத்துருக்காங்கனாலும் 4 + 3 தானே, ஆனால் இங்கே ஏதாவது மாறும். ஓகேங்களா? 1. இப்போ 4 + 3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதோட கூடுதல் என்னங்க? 7. வேறு என்ன? ஓகே, ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இங்கே 5 2 1, அப்போ 5 2 எவ்வளோங்க? 7. ஓகேங்களா? அப்போ அருகில் இருக்கும் பக்கங்களின் கூடுதல் அப்படின்னா அது பொதுவான பகடை. ஓகேவா? எதிரெதிர் முகங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எதிரெதிர் முகங்களின் கூடுதல் என்னங்க? 7. இப்போது இங்கே எப்படி இருக்குங்க? 4 2 6 இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போது இது 3மே பக்கம். ஓகேங்களா? இது 3த்தில் எது கூட்டினாலும் 7 வருதா? வரலை. அப்படி வரலை அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ். சப்போஸ் பக்கத்தில் ஏதாவது ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 7 வந்துச்சு அப்படின்னா அது பொதுவான டைஸ். ஓகேங்களா? ஜென்ரல் டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்க, இப்போ கொஷின்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைப் 1. ஸோ நம்ம இதில் என்ன பார்த்துருப்போம்? எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7. ஓகேவா? எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7னா என்னன்னு பார்த்துருப்போம்? ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு பார்த்துருப்போமா? ஸ்டாண்டர்ட் டைஸ் நிலையான பகடை அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே,
கொஷின் எப்படி கேட்பாங்க நம்மளுக்கு? ஸோ இப்படி தாங்க கொஷின் கேட்பாங்க. 4இன் எதிர்பக்கம் உள்ள எண் எது? ஓகேவா? ஸோ 3 ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. 4இன் எதிர்பக்கம் உள்ள எண் எது அப்படின்னு கேட்டாங்க. நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருப்போம்? பொதுவான டைஸ். பொதுவான அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் டைஸ். ஓகேங்களா? பொதுவான பகடைனா என்ன? பக்கங்களின் கூடுதல். பக்கங்களின் கூடுதல் 7. இங்கே ஏதாவது கூட்டுனா 7 வருதா? ஏதாவது கூட்டுனா 7 வருதா? கிடையாது, வரலை. அப்போது இது என்ன டைஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம்? ஸ்டாண்டர்ட் டைஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ எப்படி ஈஸியாக ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸ்டாண்டர்ட் டைஸ்னால என்னன்னு சொல்லியிருப்போம்? நிலையான பகடைனால என்னன்னு சொல்லியிருப்போம்? எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7. அப்போது இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? 4. அப்போது 4ஓட கூடுதல் என்ன? ஓகேங்களா? அப்போது இந்த 4க்கு எதிர்பக்கம் என்ன? 3. ஆன்சர் என்ன? 3. 4ஓட எதிர்பக்கம் என்ன? 3. இந்த 4ம் 3ம் கூட்டினா 7. ஸோ எதிரெதிர் பக்கங்களோட கூடுதல் 7ன்னு சொல்லிட்டோம். அப்போ கட்டாயமாக 4ஓட எதிர்பக்கம் என்னவாக இருக்கும்? 3ஆக தான் இருக்கும். ஓகேவா? ஓகேங்க. இப்போது 5ஓட எதிர்பக்கம் என்னவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், 5ஓட எதிர்பக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 5ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஷின் வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இதை அப்படியே மாற்றி, ஓகேவா, இதை நான் வந்து ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது 2ன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இது 2. ஓகே, இப்போ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகேவா, கொஷின் என்னன்னு பார்த்தோம்னா, 5ஓட எதிர்பக்கம் என்ன? ஓகேவா? இதெல்லாம் வேறு. இப்போ நான் கொஷின் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறேன். இப்போ இங்கே 2ன்னு மாற்றிட்டோம். இப்போ 5ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? 5ஓட எதிர்பக்கம் என்னவாக இருக்கும்? இப்போ நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணுங்க. இந்த டைஸை ஃபஸ்ட் பாருங்கள். 5 + 2 7. கண்டிப்பாக இது பொதுவான அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் டைஸ். ஜென்ரல் டைஸில் பக்கத்தில் இருக்கிறது 5 2. அப்போ வந்து கட்டாயமாக இது கிடையாது. ஓகேங்களா? அப்போ 5க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 6 இருக்குது. அதே போல் 2 இருக்குது. இது ரெண்டுமே கிடையாது. அப்போ இது இல்லாதது, 5க்கு பக்கத்தில் இல்லாதது எது? 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன் கொடுக்காததுனால இது 3மே ஆன்சர்னு சொல்கிறோம். இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 2, ஓகேங்களா, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி வந்து எதுவும் இல்லை, நன் ஆஃப் தி எபோவ். ஓகேங்களா? இப்போ சொல்லுங்கள். அப்போ 5இன் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு இப்படி கொடுத்து 5 2 6ன்னு கொடுத்து 5இன் எதிர்பக்கம் என்னன்னு கொடுத்தாங்கன்னா கட்டாயமாக 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். இதில் ஏதோ ஒன்று இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஆப்ஷன்லேருந்து நம்ம எடுத்தோம்னா 2 6 வராது. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்ன? ஏ, 5ஓட எதிர்பக்கம் 4. ஓகேங்களா? இதில் 3த்தில் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆப்ஷனில் 3 1 இல்லாததுனால நம்ம 4ன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் பொதுவான டைஸ், அதாவது பொதுவான பகடைக்கும் நிலையான பகடைக்கும் உள்ள எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியேட். ஓகேப்பா. அடுத்த கொஷின், இரு பகடையிலும் 2 எண்கள் காமனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கணும்? ஸோ கொஷின் பாருங்கள். இரு பகடையிலும் 2 காமனான நம்பர் என்னென்ன? 3 1. ஓகேங்களா? 2 பகடை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ 2 கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது பொதுவானவா, ஸ்டாண்டர்ட் டைஸா, ஜென்ரல் டைஸான்லாம் நம்ம அது பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்களா? 2 பகடையில் இரு பகடையிலும் 2 எண்கள் காமன் அப்படின்னா ஆன்சர் என்ன? ரொம்ப ஈஸிங்க. இப்போ 3 1 3 1. ஓகேங்களா? காமனாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வந்து இதோட ஆப்போசிட்டாக இருக்கும்? 6. கொஷின் என்ன? 6இன் எதிர்பக்கம் உள்ள எண் எது? கட்டாயமாக 6க்கு எதிர்பக்கம் 5 தான் இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? இங்கே வந்து 3 1, இதே போல் 3 1.
ரெண்டுத்துலேயுமே 2 நம்பர் காமன். அப்போ காமனாக இல்லாதது எது? 6 5 தான் காமனாக இல்லாதது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகேங்க. இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின், இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து நான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் இப்படி தாங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3க்கு எதிரான உள்ள தளத்தில் உள்ள எண் எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க. ஆப்போசிட் டு த ஃபேஸ் ஆஃப் 3. ஆப்போசிட் டு தி ஃபேஸ் ஆஃப் 3, அதாவது 3க்கு எதிர்பக்கம் என்ன அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஷின். என்ன இங்கே காமனாக கொடுத்துருக்காங்க? 5ம் 2ம் காமனாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷனில் 5 வராது. ஓகேங்களா? 2 இல்லை, மீதி 6 1 இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. பிகாஸ் 2 டைஸ் கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஒரு டைஸ் காமனாக அன்காமனாக கொடுத்துருக்காங்கன்னா 3க்கு ஆப்போசிட் என்ன ஆன்சர்? 4 தாங்க. ஓகேவா? ஆன்சர் என்ன? 4. ஓகேவா? 3க்கு ஆப்போசிட் ஆன்சர் என்னங்க? 4. ஓகேவா? 5 கட்டாயமாக வரவே வராது. பிகாஸ் 3க்கு பக்கத்தில் 5 வந்துருச்சு. அப்போ அது வராது, எதிர்பக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் 1ம் 6ம் இங்கே காமனாக கொடுக்கல. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு என்ன கொடுத்துட்ருக்காங்க? 2 டைஸ் பக்கத்துலேயும் இன்னொரு டைஸ் ஆப்போசிட் இருக்கும்போது கட்டாயமாக 3க்கு ஆப்போசிட்டு 4 தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஷின் போகலாம். இரு பகடையிலும் ஒரு எண் காமனாக கொடுத்துருக்காங்க. 2 எண் காமனாக ஈஸியாக நம்ம ஆன்சரை தூக்கி போட்டுடலாம். எது அன்காமனாக இருக்கோ, ஓகேங்களா, அதை போட்டுட்டோம். இரு பகடையிலும் 2 பகடையில் ஒரே ஒரு நம்பர் தான் காமனாக இருக்குது. என்ன நம்பர் காமனாக இருக்குது? 5ன்றது காமனாக இருக்குது. ஓகேங்களா? 5 நம்மளுக்கு காமனாக இருக்குது. இங்கெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்ட் டைஸா இல்லை இந்த பொதுவான ஜென்ரல் டைஸான்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்கே என்ன காமனாக இருக்குது? 5 மட்டும் தான் காமனாக இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு எப்படி எழுதிக்கணும்? இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? கொஷின் என்ன? 6ன் எதிர்பக்கம் உள்ள எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா? 5 ரெண்டுத்துலேயும் இருக்கிற 5 காமனாக எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? எப்பயுமே வந்து நம்ம ரைட் சைடு, ஓகேங்களா, அதாவது லெஃப்ட் டு ரைட்டு தான் பார்க்கணும். கிளாக் வைஸ் தான் பார்க்கணும். ஸோ கிளாக் வைஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்போது 5 அப்புறம் என்ன எடுத்து எழுதணும்? 2 எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா ரைட் சைடு தானே போகணும். அப்போ 5க்கு அப்புறம் என்ன இருக்குது? 2. 2க்கு அப்புறம் என்ன இருக்குது? 3. அப்போ 5 2 3. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இதில் 5 எழுதிக்கிட்டோமா? ஓகே. அப்புறம் 5க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? கிளாக் வைஸில் தான் போகணும். ஆன்டி கிளாக் வைஸில் மாற்றிடவே கூடாது. ஓகேவா? 5க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? இப்படி கிளாக் வைஸில் 6 இருக்குது. அதுக்கப்புறம் 6க்கு இங்கே என்ன இருக்குங்க? பக்கத்தில் 4 இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போது நம்மளுக்கு 5 5 காமன்னு நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போது ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 6ன் எதிர்பக்கம், இதுதான் எதிர்பக்கம் தான் எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ 5ஓட எதிர்பக்கம் 5 கிடையாதே. ஆமாம், 5 கிடையாது. இங்கே இல்லாதது என்ன? 1. அப்போ 5ஓட எதிர்பக்கம் என்ன? 1. அப்போ 2ஓட எதிர்பக்கம் என்ன? 6. 3ஓட எதிர்பக்கம் என்ன? 4. இங்கே நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? 6. ஓகேங்களா? அப்போ 6ன் எதிர்பக்கம் உள்ள எண் எதுன்னு கேட்டிருக்காங்க? 2 தான் ஆன்சர். ஆன்சர் வந்து 2. ஓகேங்களா? ஆன்சர் 2. புரிஞ்சுதுங்களா? ஸோ காமனாக இருக்க 2 நம்பரை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடு கிளாக் வைஸில் போங்க. ஓகேங்களா? கிளாக் வைஸில் போங்க. ஸோ 5 எடுத்துக்கிட்டோம் காமனாக இருக்கிறது. அதுக்கப்புறம் 2 3 அப்படின்னு இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துட்டோம். இந்த பாக்ஸ்லேருந்து 5 காமனாக எடுத்துட்டோம். பக்கத்தில் 6, அதுக்கப்புறம் 4. அப்போது இதோட 6ஓட எதிர்பக்கம் என்னங்க? 2. அப்போ 2 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படி தாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து இரு பகடையிலும் ஒரு எண் காமன். ஓகேங்களா? இரு பகடையிலும் ஒரு எண் காமன். இப்போ மோஸ்ட்லி மேலே பார்த்தது மாதிரி தாங்க இங்கேயும் இருக்கும். இரு பகடையிலும் ஒரு எண் காமன், இங்கேயும் இரு பகடையிலும் ஒரு எண் காமன். ஸோ கொஞ்சம் டிஃபர் ஆகுது, பார்த்துக்கலாம் என்னன்ட்டு. 1ன் எதிர்பக்கம் உள்ள எண் எது? ஓகேங்களா? இதில் வந்து வேறு நம்பரை கொடுத்துட்டு வேறு நம்மளோட எதிர்பக்கம் என்னன்னு கேட்டுட்டாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க?
ரெண்டு பக்கத்துலேயுமே ஒரே மாதிரி எண்ணை கொடுத்துட்டு அதோட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸிங்க. இப்போ ஒன்னோட எதிர்பக்கம் இந்த சைடு ஃபஸ்ட்டு பாக்ஸ் எடுத்துட்டோம்னா ஒன்றுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது? 5 3 இருக்குது, 5 3 இருக்குது. இங்கே இருக்கிற ஒன்றுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 2ம் 6ம் இருக்குது. அப்போ இதில் இல்லாத நம்பர் எதுங்க? 4 மட்டும்தான். ஓகேவா? அப்போ ஒன்னோட எதிர்பக்கம் என்ன? 4. ஒன்னோட எதிர்பக்கம் என்ன? 4. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் 1 இங்கேயும் 1, அதோட எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படி அதோட எதிர்பக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா எடுத்து எழுதுங்க. ஒன்றுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது? 5 இருக்குது, 3 இருக்குது, எழுதியாச்சு. 2 இருக்குது, இந்த ஒன்றுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 2 இருக்குது, 6 இருக்குது. அப்போ அதுக்கு பக்கத்தில் இல்லாத நம்பர் எது? 4. அப்போ ஆன்சர் என்ன? 4. ஓகேங்களா, அவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸி. டைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம். அடுத்து டைப் 5 3 பகடைகள் கொடுத்துட்றாங்க. 3 பகடைகள் கொடுத்துட்டு அதில் ஒரு கொஷின். 6இன் எதிர்பக்கம் உள்ள எண் எது? அதாவது ஆப்போசிட் டு த 6, ஆப்போசிட் ஃபேஸ் ஆஃப் 6. 6ஓட எதிர்பக்கத்தோட முகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஓகேங்க, இது ரெண்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ரெண்டுத்துலேயும் ஒன்றே சேமாக இருக்கா? இப்போ போன இதில் எப்படி பார்த்தோம்? ரெண்டுத்தில் ஒரே எண் சேமாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறதுன்னு பார்த்தோமா? அதை எடுத்துக்கலாம். இங்கே 2 6மே ஒன்றா இருக்குது, கொஷினும் அதே தான் கேட்டிருக்காங்க. அப்போ 6க்கு பக்கத்தில் ஃபஸ்ட் இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். 3, 4 இருக்குது. அண்ட் இந்த பாக்ஸில் 6க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 5, 2 இருக்குது. அப்போ ஓப்பனாக சொல்லிவிடுங்க. அப்போ ஆப்போசிட் என்ன? 1 தான் ஆப்போசிட். ஏன்னா 6க்கு பக்கத்தில் 3 4 வந்துருச்சு, அப்போ அது வராது. 6க்கு பக்கத்தில் 5 2 வந்துருச்சு, அது வராது. அப்போ ஆன்சர் என்னென்னா 1 தான் ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா டைஸ்? ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதே மாதிரி பார்த்துடலாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த மாதிரி தான் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 3 பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 2ஆல் குறித்த பக்கத்திற்கு எதிர்பக்க எண் எது? அதாவது 2க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா, ஒரே ஒரு நம்பர் தான் காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த பாக்ஸையும் இதுக்கு பக்கத்து பாக்ஸ், இல்லைனா இந்த பாக்ஸு இல்லைனா இந்த பாக்ஸ், ஏதோ 2 பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ 2 பாக்ஸில் என்ன காமனாக இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த 2 பாக்ஸே நம்ம எடுத்துக்கலாம். பக்கத்து பக்கத்தில் இருக்கா? எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ இது ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குங்க? இந்த 2 பாக்ஸில் 4 வந்து காமனாக இருக்குது. அப்போ 4 எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? கிளாக் வைஸில் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா? அப்போ 4க்கு அடுத்து என்ன இருக்குது? 1 இருக்குது. 1க்கு அப்புறம் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஓகேவா, அண்ட் இங்கே கிளாக் வைஸில் போகணுமா? அப்போ 4க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 5 இருக்குது. 5க்கு அப்புறம் என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போது ஆப்போசிட் டு த ஃபேஸ் என்ன? இப்போ ஆப்போசிட் டு த ஃபேஸ் 2 என்னங்க? 3. ஓகேங்களா, 3 தான் ஆப்போசிட். எப்படி மேம் கரெக்டாக நான் கண்டுபிடிக்கட்டும்? ஓகே, ஸோ இப்போ இதை விட்டுருங்க. ஓகேங்களா, இந்த பாக்ஸும் எடுத்துக்கலாமா? ஓகே, இந்த பாக்ஸும் எடுத்துக்கலாம். இதில் 2 காமன் என்ன? 1றது காமனாக இருக்குது. ஓகே, அப்போ 1 எடுத்து காமனாக எழுதிக்கோங்க. இந்த பாக்ஸ்லேருந்தே நம்ம போயிடலாம். 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 4 இருக்குது. ஓகேங்களா, இங்கே என்ன இருக்குது? 1, அப்புறம் 3, அப்புறம் 6 இருக்குது. ஓகே, இந்த 2 பாக்ஸையும் கம்பேர் பண்ணும் போது என்ன வந்தது? 2க்கு ஆப்போசிட் 3 தான் வந்தது. ஸோ ஆன்சர் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அப்போ ஓகே, இங்கேயும் பாருங்கள். அப்போ 4க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6. 1க்கு ஆப்போசிட் என்ன? 5. ஓகேவா, அவ்வளோதாங்க. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இதையும் கம்பேர் பண்ணிட்டோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டிங்க. ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி தான். அப்போது 2க்கு ஆன்சர், 2க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் 3 தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஓப்பன் டைஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது? கொஷின் பாருங்கள். கீழ்காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டையின் மேல்பரப்பை காட்டுகிறது. கீழே கொடுக்கப்பட்ட விடைகளில் எது எதிர்பக்கங்களின் அமையாத இணை? கொஷினு அமையாத இணைன்னு கேட்டிருக்காங்க. ஓப்பன் டைஸ்னால் ரொம்ப ஈஸிங்க. ஓகேவா, எது ஆப்போசிட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது?
இதுவும் இதுவும் ஆப்போசிட், இதுவும் இதுவும் ஆப்போசிட், இதுவும் இதுவும் ஆப்போசிட். ஓகேவா? ஓகே, இப்படின்னா ஈஸியாக சொல்லிட்டீங்க. இப்படி கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, இதில் எப்படி சொல்வீங்க? இப்போது இங்கே 1 2 3 4 5 6 இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே கட்டாயமாக ஆப்போசிட் வந்துருங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஆப்போசிட், ஒன்று விட்டு இன்னொன்று ஆப்போசிட், அதே மாதிரி இன்னொன்று விட்டு இன்னொன்று ஆப்போசிட். எப்படி கொடுத்துருந்தாலும் ரொம்ப ஈஸி ஓப்பன் டைஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஓகே, நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? இதில் ஆப்போசிட்டில் அமையாதது எது, அமையாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம 1ம் 3யும் ஆப்போசிட்னு சொல்லிட்டோமா, அப்போ இது கரெக்டு. அப்போது 2ம் 4ம் ஆப்போசிட்னு சொல்லிட்டோமா, இதுவும் கரெக்டு. 6ம் 5ம் ஆப்போசிட் சொல்லிட்டோமா, இதுவும் கரெக்டு. அப்போ அமையாத இணை என்னங்க? 1ம் 4ம் தான். எப்படி? 1ம் 4ம் இந்த சைடு இருக்குது, இது ஆப்போசிட் கிடையாது, அட்ஜசன்ட். ஓகேவா? பக்கத்து பக்கத்தில் வரும், அதாவது அது அந்த பாக்ஸை வந்து நம்ம மடித்தோம் அப்படின்னா பக்கத்து பக்கத்தில் வர மாதிரி இருக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். ஆன்சர் என்னங்க? இதுதான் ஆன்சர். ஏன்னா அமையாத இணை தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? இதுதான். ஓகேவா? ஓகே, எப்படி நம்மளுக்கு பாக்ஸ் கொடுத்துருந்தாலும் சரிங்க, 2 6 5 1 3 4 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லிட்டோம்? எக்ஸ்ட்ரா ஆப்போசிட். நம்ம கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6ஓட ஆப்போசிட் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. 6ஓட ஆப்போசிட் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன பார்த்துட்டோம்? 3ம் 4ம் ஆப்போசிட், 2ம் 6ம் ஆப்போசிட், 5ம் 1ம் ஆப்போசிட். அப்போது 6ஓட ஆப்போசிட் என்ன? 2 தான் 6ஓட ஆப்போசிட். ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஈஸியாக இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துடலாங்க. படத்தில் பகடையில் 4 நிலைகள் உள்ள முகம் எண் 3இன் எதிர்ப்புறம் உள்ள முகம் எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பாக்ஸில் 4 டைசஸ் கொடுத்துருக்காங்க, 4 டிஃப்ரெண்ட் டைசஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 3யோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3யோட ஆப்போசிட் என்ன அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஷின் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகேங்க, இத்தனை பாக்ஸ் இருக்குது. நம்ம 3 ஓகே, அப்போ 3 எங்கெங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ரொம்ப ஈஸி. 3க்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது? 5 6. ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்ன? 5 6 இருக்குது பக்கத்தில், அது ரிஜெக்டட். அப்போ 5 ரிஜெக்டட். 3க்கு பக்கத்தில் 6ம் 2ம் இருக்குது, 6 ஆல்ரெடி போட்டுட்டோம், 2. அப்போ 2 ரிஜெக்டட். இங்கே 4ம் 5ம் இருக்குது, 5 ஆல்ரெடி போட்டோம், 4. அப்போ இது 4மே 3யோட அட்ஜசன்ட், 3யோட அருகில் வரும் பக்கங்கள். அப்போது 4ம் கேன்சல் ஆகிடுச்சா? அப்போ ஆன்சர் என்னங்க? 1 தான் ஆப்போசிட் சைட், 1 தான் வந்து இங்கே ஆப்போசிட். ஓகேவா? ஈஸியாக இருக்குங்களா? ஸோ 3 கொடுத்து 3யோட ஆப்போசிட் என்னென்னா ரொம்ப ஈஸி. 3 கொடுத்துட்டாங்க, 3தோட பக்கங்கள் என்னென்ன, அருகில் என்னென்ன இருக்குதுன்னு எழுதிக்கிட்டோம். ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? ஒன்றே ஒன்று தான் ஆப்போசிட். ஓகேங்களா? அவ்வளோதாங்க ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, எண் 2க்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண் என்ன? அதாவது ஆப்போசிட் டு த ஃபேஸ் 2, ஆப்போசிட் டு த ஃபேஸ் 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 5 3 5 4 2. ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன ஆன்சர் நீங்கள் போட்டிருக்கணும்? ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர், நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துடலாங்களா ஆன்சர் என்னன்ட்டு? ஆப்போசிட் 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு இங்கே என்ன காமனாக இருக்குது? 5 தான் காமனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். கிளாக் வைஸில் போகணுமா? 5 3 1. மேம் கிளாக் வைஸில் மட்டும்தான் போகணுமா? ஆன்டி கிளாக் வைஸில் போகக்கூடாதா? நீங்கள் எப்படி வேணாலும் போய்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இதை இப்படியும் போட்டிங்கன்னா தப்பாயிடும். அதனால் நான் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் கிளாக் வைஸில் போனால் இதுவும் கிளாக் வைஸில் தான் போகணும். ஆன்டி கிளாக் வைஸில் போச்சுன்னா இதுவும் ஆன்டி கிளாக் வைஸில் தான் வரணும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. பட் நம்மளுக்கு கிளாக் வைஸ்னே வச்சுக்கலாமே, எதுக்கு மாறி மாறி பார்த்துட்டு. ஓகேவா? 5 3 1 போட்டாச்சு. இங்கே 5 2 4. ஓகேங்களா? இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க?
2க்கு ஆப்போசிட் என்ன? 2 ஆப்போசிட் என்னங்க? 3. அவ்வளோதாங்க. அப்போ 5க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 5க்கு ஆப்போசிட் என்னங்க? 5க்கு பக்கத்தில் 4 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது. இல்லாதது எது? 6. 6 தான் 5க்கு ஆப்போசிட். இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன? 2க்கு ஆப்போசிட். ஃபஸ்ட் ஆப்ஷனை லைட்டாக எலிமினேட் பண்ணி பார்க்கலாமா? 2க்கு ஆப்போசிட்டில் 5ம் 4ம் இருக்குது. அப்போ 4 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? 4ம் 1ம் தான் ஆப்போசிட்டு. 5க்கு ஆப்போசிட் 6 தான். அப்போ ஆன்சர் என்னங்க? 3. அவ்வளோதாங்க ஆன்சர். சூப்பர். ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சவங்களுக்கு விஷஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் கொடுத்துட்டு போட்டோம். இப்போது இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? லெட்டர்ஸும் ஈஸி தாங்க, ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இல்லை. லெட்டரும் ஈஸி தான். பார்த்துடலாமுங்களா? 3 views of a cube are given below. What is the letter opposite to A? ஒரு கனசதுரத்தின் 3 விதமான தோற்றங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் ஏவோட எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே எங்கே ஏ இருக்குது? இங்கே மட்டும்தான் ஏ இருக்குது. ஓகேவா? அப்போது நம்மளுக்கு இந்த 2 பாக்ஸில் என்ன காமனாக இருக்குது? இல்லைனா இந்த 2 பாக்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க போதும். ஃபஸ்ட்டு இந்த 2 பாக்ஸை எடுத்துக்கலாமா? இதில் என்ன காமனாக இருக்குது? கே தான் காமனாக இருக்குது. அப்போ கே எடுத்துக்கலாமா? கே ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுத்துட்டோம்னா கிளாக் வைஸ் போங்க. கே பி ஏ. ஓகே, அடுத்து இதை எடுத்துக்கிட்டோம்னா இதையும் கிளாக் வைஸில் போகலாமா? கே எம் ஹெச். அவ்வளோதாங்க. கே எம் ஹெச். அப்போ ஏக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? ஹெச் தான் இருக்குது. மேம் எனக்கு டவுட்டு, நான் எப்படி செக் பண்ணி பார்க்குறது? செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 பாக்ஸை இப்போ எடுத்து பாருங்கள். இந்த 2 பாக்ஸில் என்ன காமனாக இருக்குது? பி தான் காமனாக இருக்குது. ஏன் இது 2ம் எடுக்கக்கூடாதா? தேவையில்லை. ஏன்னா ஏ தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஏ எங்கே இருக்குது? இங்கே மட்டும்தானே இருக்குது. அப்போ இந்த பாக்ஸை மட்டும்தானே எடுக்கணும். ஓகே, அப்போ இதில் என்ன காமனாக இருக்குது? பி காமனாக இருக்கா? எடுத்து எழுதுங்க. பி. ஃபஸ்ட் இதை எடுத்துக்கிட்டோம். பிக்கு பக்கத்தில் ஹெச், ஹெச்சுக்கு பக்கத்தில் பி. அப்புறம் இங்கே போனோம்னா பிக்கு பக்கத்தில் ஏ, பிக்கு பக்கத்தில் ஏக்கு பக்கத்தில் கே. ஓகேவா? அப்போது இங்கேயும் என்ன வருது? ஹெச்சுக்கு ஆப்போசிட் என்ன? கே தான் வருது. ஓகேவா? எப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான். ஸோ ஆன்சர் ஹெச் தான் ஆன்சர். ஓகேவா? எலிமினேட்டில் பி எலிமினேட் ஆல்ரெடி எலிமினேட் ஆகிடுச்சு. பியா எம்மான்னு பார்க்கும்போது ஹெச் தான் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் வந்து ஹெச் தான். ஓகேவா? எப்படி கொடுத்தாலும் டைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி சிம்பிள்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட் சைட் எப்படி கொடுத்தாலும் ரொம்ப ஈஸி தாங்க. சிம்பிள்ஸ் கொடுத்தாலோ, லெட்டர்ஸ் கொடுத்தாலோ, நம்பர்ஸ் கொடுத்தாலோ, இல்லை சில நேரத்தில் வேர்டிங்ஸ் கொடுப்பாங்க. ஏதாவது எது கொடுத்தாலும் இதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இத்தனை டைஸை பார்க்கணுன்னு இல்லை, அந்த சிம்பிளோட இது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஓகே, இங்கே என்ன சிம்பிளோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க? ஸ்டார். ஸ்டாரோட ஆப்போசிட் சிம்பிள் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்போசிட் டு த ஃபேஸ் வித் சிம்பிள் ஸ்டார். ஸ்டாரோட ஆப்போசிட் என்ன? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்களா? ஓகே, இந்நேரம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கெங்கே ஸ்டார் இருக்குது? 1 2 3 3 பாக்ஸ்லையுமே ஸ்டார் இருக்குது. அப்போது என்ன பண்ணலாம்? ஸ்டாருக்கு பக்கத்தில் இந்த 3 பாக்ஸில் பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு எடுத்து எழுதிக்கோங்க. அட்டு இருக்குது, மைனஸ் இருக்குது. ஓகேவா? இந்த 2த்தில் அட்டு இருக்குது, அட்டு ஆல்ரெடி இருக்குது, போட்டுட்டோம். ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த 2த்தில் ப்ளஸ் இருக்குது, ஸோ டாலர் சிம்பிள் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதோட பேலன்ஸ் ஒன்று தான். ஓகேங்களா? இந்த 8 தான் பேலன்ஸுங்க. மீதி எல்லாமே இருக்குது. இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. ஸோ ஒரு ஃபேஸை ஒரு டைஸில் வந்து 6 ஃபேஸ் தான். ஒரு ஃபேஸோட ஆப்போசிட் கேட்டாங்க. மீதி 1 2 3 4, அப்போ 5 கொடுத்தாச்சு. அப்போ இதோட பேலன்ஸ் என்ன? 8 தான் பேலன்ஸ். அப்போ ஆன்சர் என்னங்க? 8 தான் ஆன்சர். எலிமினேஷன்லேயே நீங்கள் அடிச்சுட்டு போயிருக்கலாம். இப்படி எழுதலைனாலும் எலிமினேஷன்லேயே அட்டு கேன்சலாக ஃபஸ்ட் ஒனில், அடுத்தது செகண்ட் ஒனில் ப்ளஸ் கேன்சலாக, தேர்ட் ஒனில் டாலர் சிம்பிள் கேன்சல். அப்போ 8 தான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டாட்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஓகேங்களா? டாட்ஸ் கொடுத்து கேட்குறதும் ரொம்ப ஈஸி தான். அதான் சொன்னல, எப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு ஈஸி. ஓகே, 2 பொசிஷன் ஆஃப் டைஸ் கொடுத்துருக்காங்க. கொஷின் பாருங்கள். 2 பொசிஷன்ஸ் ஆஃப் டைஸ் ஆர் கிவன். 2 பொசிஷன்ஸ் ஆஃப் டைஸ், அதாவது 2 கனசதுரத்துடன் கூடிய பகடைகள் கொடுத்துருக்காங்க. இங்கே how many points will appear on the opposite to the face containing 5 point?
இந்த 5 பாயிண்ட் இருக்கு இல்லையா, 5 பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 பாயிண்ட்டுக்கான ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, போட்டுடலாமா? ரொம்ப ஈஸி இல்லைங்களா? ஃபஸ்ட் இது ரெண்டுத்துலேயும் பாருங்கள், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். 2 வந்து ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்குது, 1 வந்து ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்குது. அப்போ ஆப்போசிட் என்னங்க? 5க்கு ஆப்போசிட் 4 தான். இப்போ 5க்கு ஆப்போசிட் என்ன? 2 வராது, 1 வராது. 3ஆ 4ஆன்னு பார்க்கும்போது 5க்கு ஆப்போசிட் இங்கே பேலன்ஸ் ரிமைனிங் என்ன இருக்குது? ஓகேவா, 4 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் 4. அவ்வளோதாங்க, ஆன்சர் 4. ஓகேவா, இங்கே ரெண்டுமே காமன். ஸோ ரெண்டும் காமன்னா 5க்கு ஆப்போசிட் அப்போ என்ன கொடுத்துருக்கிறதுல நம்ம பார்க்கணும். 5க்கு ஆப்போசிட் என்ன? 4. அவ்வளோதாங்க, ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட் போகலாங்களா? அதே மாதிரி தான் என்ன 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை பாக்ஸ் கொடுத்தாலும் ஈஸியாக நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஆப்போசிட் டு த ஃபேஸ் 2. How many points will be on the face opposite to in face which contains 2 points? ரெண்டுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டு எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துடலாமா? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு எழுதிக்கலாமா? ரெண்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குங்க? 3 டாட் இருக்குது, அடுத்தது 5 டாட் இருக்குது. இங்கே 3 ஆல்ரெடி இருக்குது, எழுதிட்டோம். 1. அப்போ பேலன்ஸ் நம்ம என்னவா எடுத்துக்கணும்? அப்போ 1 4 அல்லது 6. கட்டாயமாக 5 ஒன்றும் இல்லை, 4 இல்லைனா 6 தான் ஆப்போசிட்டாக இருக்கணும். ஓகே, அப்புறம் வேறு எப்படி எதில் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 2 பாக்ஸையோ இல்லைனா இந்த 2 பாக்ஸையோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேவா, நம்ம இந்த 2 பாக்ஸை எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு 2 பாக்ஸை எடுத்துக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு 2 பாக்ஸில் என்ன காமனாக இருக்குது? நம்மளுக்கு 2 எங்கே இருக்கோ அதை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம், ஏன்னா அதுதான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 2ம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இந்த 2ம் முடிஞ்சிருச்சு. அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 3 5 1 பக்கத்தில் அருகில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 4 6 தனித்தனியாக இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 2 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் காமனாக என்ன இருக்குது? 5 காமனாக இருக்கா? ஓகே, அப்போ 5 காமன் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த பாக்ஸில் 5க்கு அப்புறம் 3 அப்புறம் 2. இந்த பாக்ஸில் 5க்கு அப்புறம் 4 அப்புறம் 6. 5க்கு அப்புறம் 4 அப்புறம் 6. 5 4 6ங்களா? அப்போது ஆப்போசிட் என்னங்க? ஆப்போசிட் கண்டிப்பாக 6 தான், 4 வந்து வராது. ஓகே மேம், எனக்கு டவுட்டாக இருக்குது, 6ன்றது கரெக்டாக இல்லையான்னு டவுட்டாக இருக்குது, செக் பண்ணி பார்க்கணுமா? இந்த 2 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் காமன் என்ன? 1ன்றது காமனாக இருக்குது, அப்போ 1 எடுத்துக்கோங்க. 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, இங்கே 1க்கு அப்புறம் 6, 1க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் என்ன இருக்குங்க? 4. ஓகேவா, 6க்கு அப்புறம் என்ன இருக்குது? 4. இப்போ ரெண்டுத்துலேயும் 2க்கு ஆப்போசிட் 6, 2க்கு ஆப்போசிட் 6ஆ? செக் பண்ணி பார்த்தோமா? இப்போது எப்படி செக் பண்ணாலும் ஆன்சர் என்னங்க? 6 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, கிளியராக இருக்குங்களா? எப்படி வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, போட்டு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நம்ம ஓகே கரெக்டாக நம்ம போயிடக்கூடாது, எதுக்கும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சப்போஸ் நம்ம மிஸ் பண்ணி ஏதோ மாற்றி போட்டிருந்தாலும் க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது நல்லது தானேங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, ஓப்பன் டைஸ்லேருந்து கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டாங்க. ஹவு மெனி டைஸஸ் ஆர் பாசிபிள்? அதாவது இப்படி ஓப்பன் டைஸை நம்ம மடித்தோம் அப்படின்னா, ஒரு 3 டைஸாக மடித்தோம் அப்படின்னா இப்படி வரும். இதில் எது பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கட்டாயமாக ஒரு டைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து சைடு ஃபேஸஸ்ன்னு வச்சுப்போமா? அப்போ சைடு ஆப்போசிட் நம்பர்ஸ் வரக்கூடாது, இந்த சைட் ஃபேஸஸில் ஆப்போசிட் வரக்கூடாது. ஃபஸ்ட் ஆப்போசிட் என்னென்னு எழுதிக்கலாமா? 5ம் 3ம் ஆப்போசிட், 2ம் 4ம் ஆப்போசிட், 1ம் 6ம் ஆப்போசிட். ஓகே, இப்போ எழுதிக்கிட்டோமா? இங்கே பாருங்கள், இந்த டைஸில் என்னென்ன ஆப்போசிட் இருக்குது? 1ம் 6ம், அப்போ 1 வரல. பட் 3ம் 5ம் ஆப்போசிட்டா? அப்போ இது கிடையாது, அப்போ இது கிடையாது. ஓகேங்களா, இங்கே பக்கத்தில் போட்டாங்க. அடுத்து 6ம் 2ம் ஆப்போசிட்டுங்களா? 6ம் 2ம் ஆப்போசிட்டாக? இல்லை நம்மளுக்கு இப்போது 6க்கு ஆப்போசிட் என்ன? 1 வரல. 2க்கு ஆப்போசிட் என்ன? 4ஆ? அப்போ இதுவும் வந்துருச்சா?
பக்கத்து பக்கத்தில் வந்துருச்சா கேன்சல். அடுத்தது இந்த சி எடுத்துக்கோங்க. 1ஓட ஆப்போசிட் என்ன 6 வரல. 3ஓட ஆப்போசிட் என்ன 5 வரல. 4ஓட ஆப்போசிட் என்ன 2 வரல. ஓகே, அப்போது இதுதான் ஒரு உண்மையான டைஸ். ஒரு இந்த டைஸை மடித்தோம் அப்படின்னா இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து இன்னும் டி பார்க்கல, ஏன்னா ஆப்ஷனில் நம்மளுக்கு டிஃபர் ஆகுது. டி பார்க்கல. இப்போ டி பாருங்கள், 6க்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்துருக்கோம் 1. அப்போ இதுவும் இல்லை, கேன்சலுங்க. அப்போ ஆப்ஷன் ஒன்லி சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஓப்பன் டைஸை மடித்தோம் அப்படின்னா பக்கத்து பக்கத்தில் வர நம்பர்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்க்கும்போது இது 3மே கேன்சல், இது மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? அடுத்து போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் எதுவுமே கொடுக்கல, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு ஓப்பன் டைஸ் கொடுத்துட்டு இதில் எது பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாங்களா? ஃபஸ்ட் ஆப்போசிட் என்னன்னு எழுதிக்கலாமா? 6ம் 2ம் ஆப்போசிட், 1ம் 4ம் ஆப்போசிட், 5ம் 3ம் ஆப்போசிட். ஓகே, 5ம் 3ம் ஆப்போசிட். ஓகே, இப்போ இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். 2க்கு ஆப்போசிட் என்ன 6 வந்துருச்சு, தப்பு. ஏன்னா இது பக்கம், அட்ஜசன்ஸ்னால் பக்கங்கள். ஓகேங்களா? அப்போ ஆப்போசிட் எப்படி வரும்? வராது. அதனால் நம்ம அடிச்சிட்டோம். அடுத்த செகண்ட் எடுத்துட்டோம்னா 5க்கு ஆப்போசிட் என்ன 3 வரலை. 6க்கு ஆப்போசிட் என்ன 2, அதுவும் வரலை. 1க்கு ஆப்போசிட் என்ன 4, அதுவும் வரல. ஓகே, கரெக்ட். ஆனால் செக் பண்ணிக்கலாம் ஒரு டைம், தப்பில்லை இல்லையா? 5க்கு ஆப்போசிட் 3 வந்துருச்சு, அப்போ இதுவும் கேன்சல். 1க்கு ஆப்போசிட் 4 இங்கேயும் வந்துருச்சு, அப்போ இது கேன்சல். ஆன்சர் இந்த தான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதாங்க, ஈஸி, முடிஞ்சிருச்சா? எப்படி கொஷின் கொடுத்தாலும் இப்போ நீங்கள் போட்டுருவீங்க, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, இதில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? when the given figure is folded to form a cube, கொடுக்கப்பட்ட உருவத்தை மடித்து ஒரு கனசதுரமாக்கும் போது which face is opposite to the face with 2, 2 உள்ள முகத்திற்கு எதிரே எந்த முகம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இப்படி கொடுத்தாலும் நம்ம 6க்கு 4 ஆப்போசிட், 1க்கு 2 ஆப்போசிட், 3க்கு 5 ஆப்போசிட். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்னங்க, ஓகே சாரி, 6க்கு 3 ஆப்போசிட், 4க்கு 5 ஆப்போசிட். ஓகேவா? 6க்கு 3 ஆப்போசிட், 4க்கு 5 ஆப்போசிட். இப்போ 1க்கு 2 ஆப்போசிட், 1க்கு 2 ஆப்போசிட். இப்போது இங்கே தானே, இப்படி தானே, அடுத்தடுத்து தானே, 1 விட்டு தானே. அப்போ 6க்கு 3 ஆப்போசிட், 4க்கு 2 ஆப்போசிட், அப்போ 1க்கு 2 தான் ஆப்போசிட். அப்போ 2க்கு 1 ஆப்போசிட். ஆன்சர் என்ன? 2க்கு என்ன ஆப்போசிட்னு கேட்டிருக்காங்க, 1 தான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகேங்க, நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் பெரிய கொஷின். இது நம்ம குரூப் 2A மெயின்ஸில், இப்போது லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட கொஷினுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். தமிழில் கொஷின், 1 முதல் 6 வரை எண்ணிடப்பட்டுள்ள ஒரு பகடையை கருத்தில் கொண்டு விடையளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. The following question is based on a dice numbered 1 to 6 in different ways as indicated. 1 to 6 வந்து நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. எண் 2க்கும் 3க்கும் எதிரிலும், அதாவது எண் 2 3க்கு எதிரில் இருக்குது. எண் 2 3க்கு எதிரில் உள்ளது. If 2 is opposite to 3, 2 is opposite to 3. 4 மற்றும் 6க்கு அருகிலும் இருப்பினும், ஓகேங்களா? 4 and 6 வந்து adjacent to 4 and 6. Then which of the following statement is necessarily 2? 4ம் 6ம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 is opposite to 3 but, ஓகேங்களா, adjacent to 4 and 6. ஆப்போசிட்டு, ஓகேங்களா, ஆப்போசிட்னா இப்படி கிராஸ் சிம்பிள் வச்சுக்கலாம். ஆப்போசிட் டு 3 பட் 4க்கும் 6க்கும் பக்கத்துலன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 4ம் 6ம் பக்கம் 4 to 6 3மே பக்கம். இதில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. 1 is opposite to 5. இதில் நம்மளுக்கு 2க்கு ஆப்போசிட் 3ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து 4க்கு ஆப்போசிட் 5ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம்.
இல்லைனா 6க்கு ஆப்போசிட் 5ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். ஓகேங்களா? 3க்கும் 2க்கும் ஆப்போசிட் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போது கட்டாயமாக 1ம் 5ம் ஆப்போசிட் கிடையாது. அப்போ இது கரெக்ட், தப்பு. ஓகேவா? அடுத்த கொஷின் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 4 இஸ் ஆப்போசிட் டு 6. நம்மளுக்கு 4ம் 6ம் பக்கத்துலன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி ஆப்போசிட்? அப்படியே ஓப்பனாக தப்பு. 4 இஸ் அட்ஜசன்ட் டு 2 and 6ன்னு கொடுத்துட்டாங்க. கொஷினவே அப்படியே நம்மளுக்கு ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஷினவே ஆன்சரில் கொடுத்துட்டாங்க. 4 இஸ் அட்ஜசன்ட் டு 2 and 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுக்கு அடுத்தது என்ன? 1 இஸ் அட்ஜசன்ட் டு 2 and 3. 1 இஸ் அட்ஜசன்ட் டு 2 and 3. ஓகேங்களா? 1 கட்டாயமாக 2க்கும் 3க்கும் அட்ஜசண்ட்டாக இருக்கலாம். 2க்கும் 3க்கும் 1 வந்து அட்ஜசன்ட். ஏன்னா இது ரெண்டும் ஆப்போசிட் அப்படின்னா கட்டாயமாக இது வந்து பக்கத்தில் இருக்கலாம் இல்லையா? அப்போது இது தாங்க கரெக்ட் ஆன்சர். இப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதாங்க. எப்படி கொஷின்ஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்த ஸ்டாண்டர்ட் டைஸ், அப்புறம் ஜென்ரல் டைஸ், அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே இதோட இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் எல்லாருக்கும் கட்டாயமாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நிறைய கொஷின்ஸ் இருக்குங்க நம்மளோட ரீசனிங் புக்கு அண்ட் நிறைய கவர்மெண்ட்டோட பிடிஎஃப் இருக்குது. எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல். அடுத்தடுத்த கிளாஸஸில் வேறு டாபிக்ஸோடு பார்க்கலாம். ரீசனிங்கில் ரொம்ப ஈஸியானது இந்த டைஸ். அதனால தாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டாபிக்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.